சொல்றேன். ரைட்? நீ மகா தத்தியா இருக்கலாம், ஆனா நீ ஒரு புது மொழி கத்துக்க போற, நான் ஒரு புது மொழி கத்துக்க போறேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஒரே டைம்ல ஸ்டார்ட் பண்ணா கூட நீ 20 நாள்ல கத்துப்ப அந்த இலக்கணத்தை. என் மூளைக்கு 2 வருஷம் ஆகும் அது புரிப்படவே. ஏன்னா உன் மூளைன்றது ஃபார்முலா 1 ரேசிங் கார். பஞ்சு எடுத்து தண்ணியில போட எப்படி சரக்குன்னு இன்ஃபர்மேஷன் இது பண்ணிக்குமோ அந்த அளவுக்கு வேகமா அது சுத்தி இருக்கிறதெல்லாம் கத்துக்கோ. அதனாலதான் ரொம்ப முக்கியம் இந்த பஞ்சுன்றது. அந்த தண்ணியில விழுந்தா எல்லாத்தையும் இழுத்துக்கொள்ள, அதே பஞ்சு சாக்கடையில விழுந்தா அது என்ன பண்ணும்? அதையும் இழுத்துக்கோ. அந்த பஞ்சுக்கு வித்தியாசம் தெரியாது. இது நல்ல தண்ணியா, இது சந்தன தண்ணியா, இது சாக்கடை தண்ணியான்றது தெரியாது. அந்த மூளைய, பஞ்சு மாதிரி இருக்கிற மூளைய அனுதினமும் நீ எடுத்து போன நோன்றதுல பழக்கணும்னு வச்சுக்கோயே, அது பின்னாடிதான் ஓடும். உன் பக்கத்துல ஒருத்த 4 பேர் உட்கார்ந்து இருப்பான், அவனுக்கு இப்போ உடம்புல ஹார்மோனு அது சுத்துது. அப்படியே பேர் என்ன, கிழங்க செய்யுது. உச்சி மண்டை கிர்றந்துன்னுவாங்கல்ல. 13 வயசுக்கு முன்னாடி அதே பையனை பார்த்தானா அந்த உடம்புல அவ்வளோ பதவி சேர்ந்துருக்கும். அவனை பாக்குறப்பே ஒரு நல்ல ஃபீலிங். இப்ப 14 வயசு ஆரம்பிக்குதுல்ல, உடம்பு மேல இருக்கிற உணர்ச்சியை எடுத்துட்டு இந்த காலரை எடுத்து கட்டினதான் சொல்லும். ரைட்? அப்படி சொன்னா ஒரு மாதிரி ஒரு கெத்து வர மாதிரி ஒரு ஃபீலிங். அது பிரம. ஆனா அது உடம்பு பண்ற மாய. நீ அவனை பார்த்துட்டு அவன் மாதிரி பேண்ட் போடுறது, அவனை மாதிரி பொறுக்கித்தனமா பேசுறதுதான் வாழ்க்கைன்னு நினைச்சுக்கிட்டு உன் நாக்குல கெட்ட வார்த்தைகளை சரளமா பேச விட்டேன்னு வச்சுக்கோயே, உனக்கு அப்ப பேசுறதுக்கு ஒரு மாதிரி ரொம்ப கிளுகிளுப்பா தான் இருக்கும். ஏன்னா அப்ப வரைக்கும் உன்னோட நாக்கை அடுத்தவங்க கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க, உனக்கு பேசுறதுக்கு ஃப்ரீடம் கிடையாது. ஆனா இப்ப உன் மூளை, பஞ்சு மூளை, எந்த வார்த்தை சொன்னாலும் திரும்ப திரும்ப உச்சரிக்கொன்றது உனக்கு தெரியாது. நீ 10 வாட்டி ஸ்டைல்னு பேசியிருப்ப, அதுக்கப்புறம் அது உன்னோட மனசுல உட்கார்ந்து இருக்கிற விஷம். நீ வானான்னு சொன்னா கூட நிற்கும். அதனாலதான் நீ எதுக்காக பழக்கிற, எந்த ஒரு விஷயத்த திரும்ப திரும்ப பண்ற, அது உன் வாழ்க்கையோட சுபாவமா மாறும். அதுதான் உன் மூளையில பூசப்படுற சாயம். சோ சுத்தி இருக்கிறவன் பொண்ணுங்களை பத்தியே பேசிட்டு இருந்தான்னு வச்சுக்கோயே, உனக்கு பேசுறதுக்கு கிடுகிடுப்பா இருக்குன்றதுக்காக அதை மாத்திரம் பேசிட்டு உன் வாழ்க்கையை நீ கவனிக்கலன்னா ரொம்ப கஷ்டப்படுவ. கொஞ்ச நஞ்ச கஷ்டம் கிடையாது. எங்க காலகட்டத்திலேயாவது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருந்தது. ஜனத்தொகை அதான் பெத்து போடல. ஒரு வேலைக்கு போனோம்னா என்னோட சேர்ந்து 10 பேர் எக்ஸாம் எழுதுனாங்க. உன் காலகட்டத்துல அப்படி கிடையாது. ஒரு வேலைக்கு 10,000 பேர் போட்டி போடுவான். அந்த டைம்ல இப்ப நீ பேசிட்டு இருக்கிற வியாக்கியானம், தத்துவம் எதுவுமே வேலைக்கு ஆகாது. படிப்பு முக்கியம் இல்ல சார், நரேந்திர மோடி டீ தான் சார் ஆத்தனான்னு நீ சொல்லலாம். எல்லா டீ ஆத்தனவனுமா நரேந்திர மோடியா மாறி இருக்கிறான். உன் கண்ணுக்கு ஏன் நரேந்திர மோடி மாத்திரம் தெரிகிறாரு? மனசு பின்ற பிரம. சோ நீ எதை பழக்கிற இந்த 5 வருஷம்ன்றத கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க.